ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நூறுல்லா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஊர்லேருந்து கல்ஃபுக்கு கிளம்ப ஒரு சில நாட்கள் தான் இருக்குது, ஒரு 4-5 நாட்கள். அதுக்கு உள்ளார சும்மா பக்கத்தில் உள்ள கண்ட்ரி சைடு, பக்கத்தில் உள்ள பசுமையான இயற்கையான இடங்கள்லாம் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கல்ஃபுக்கு போயிட்டால் திருப்பியும் இந்த ஊர் மாதிரியான இயற்கை காட்சிகள், ஃப்ளரிஷிங் ரிசோர்ஸஸ், எங்கே பார்த்தாலும் தண்ணி, இதெல்லாம் கனவுல மட்டும்தாங்க இருக்கும். அல்லது இந்த இப்போ வீடியோ கேப்சர் பண்ணிட்டுருக்கேன் இல்லைங்களா, இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அங்கே வந்து கல்ஃபில் வெறும் பாலைவனம் மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பாருங்கள், இந்த ஏரியாவை பாருங்கள், எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஃப்ளரிஷிங் ரோடு. இந்த ரோடு பார்த்தீங்களா, ரோடு ஒரு மேசிவான ஒரு மரங்க. இந்த மரத்தை பார்த்தீங்களா, இது ஆலமரம்னு நினச்சேன். ஆலமரம் இல்லைங்க, இது வேறு என்ன ஸ்பீஷீஸ்ன்னு தெரியல. ரொம்ப மேசிவாக இருக்குது. ரோடு அமைதியாக இருக்குங்க. இது வந்து மங்கநல்லூர் ஆடுதுறை ரோடு. இது சூப்பரான ரோடுங்க, ஓகேங்களா. ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த மரத்தை பாருங்கள், இந்த மரம் பாருங்கள் எவ்வளோ மேமத் சைஸில் இருக்குது. ரோடு எவ்வளோ அமைதியாக இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா அழகான ஆறுங்க. இது வீர சோழன் ஆறான்னு தெரில. இது வந்து உங்களுக்கு இந்த காவேரி வந்து முக்கொம்புலேருந்து பிரிஞ்சு வெளியில் வந்து பல கிளைகளாக ஓடுறப்போ ஒரு ஊர்லேயே அந்த ஆறை ஒரு பேர் வைத்து அழைப்பார்கள். ஆடுதுறையில் வீர சோழன் ஆறு வரும். அதனுடைய தொடர்ச்சியாக இல்லை வேறு ஆறா என்னன்னு தெரியலைங்க. பாருங்கள், வாகனங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வந்து போய் கொண்டு தான் இருக்கிறது. சும்மா க்யூட்டாக இருக்குங்க. இந்த ஏரியாவே செம்ம க்யூட்டாக இருக்குங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், தண்ணிக்கு பக்கத்துலேயே. இங்கே சேஃப்டி ரெயிலெலாம் ஒன்றும் வைக்கல. இங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் நிற்கணும். கொஞ்சம் தவறுனாலும் தவறி தண்ணியில் விழுந்துருவோம். தண்ணி ஆழமாகவும் இருக்கும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரியா? பார்த்தீங்களா, வேறு லெவலாக ஊர் எஃபெக்ட்டு. இவ்வளோ புதற்காடு மாதிரி இருக்குங்க. இங்கே அடர்த்தியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரோடே வந்து ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. வேறு லெவல் ஃபீலிங். அதான் 2 வீலரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சும்மா ஒரு சின்னதாக வீடியோ எடுக்கலான்னு தான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வர்றப்போ ஊரில் வந்து நம்ம நெகட்டிவ் எதிர்மறை சிந்தனைகளே இருக்கக்கூடாதுங்க. வெறும் பாசிட்டிவ் திங்ஸ் தான் இருக்கணும். என்னென்னா, வர்றப்போ 2-3 தடவை நான் பார்த்துட்டேன் ஊரில். நான் 2 வீலர் ஓட்டுறப்போ சைடு ஸ்டாண்ட் இருக்கும். சைடு ஸ்டாண்டை வந்து சமயத்தில் நான் எடுக்க மறக்கிறப்போ நான் ஓட்டுறப்போ ஓட்டி ஒரு 2-3 செகண்ட்ஸு உடனே பக்கத்தில் யாராச்சும் வர்றீங்கன்னா சைட் ஸ்டாண்டு இதாக இருக்குது, மடக்கலை, நீங்கள் உடனே மடக்கி விடுங்க. ஏன்னா சைட் ஸ்டாண்ட் மடக்காமல் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து உடனே விபத்து நிகழும் 2 வீலரில். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வளையிறப்போ வந்து தரைகள் தட்டும் இல்லைங்களா. ஒரு 3 தடவை நான் கவனிச்சிட்டேன். எவ்வளோ நல்ல மனிதர்கள், நல்ல எண்ணங்கள், நல்லா அடுத்தவங்க விழக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும், சேஃபாக ட்ரைவ் பண்ணணும்னு எவ்வளோ நல்ல மனசு. அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்கிறதுக்குள்ளார அவங்க சொல்லிவிட்டு மறைஞ்சிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு யாரெல்லாம் சொன்னாங்களோ ரொம்ப தேங்க்யூ கைஸ். உங்கள் பேர் தெரியாது, நீங்கள் யாருன்னு கூட தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு கூட தெரியாது. அந்த உதவணுங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவல் பாசிட்டிவ் வைப்ரேஷனை, நேர்மறை எண்ணங்களை உண்டாக்குது இல்லையா. பாருங்க, வண்டிகள் சின்ன இந்த மாதிரி வண்டிகள் வந்து நம்ம போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பாருங்கள், இது வந்து பாத்திரங்களை எடுத்துகிட்டு போயிட்டு விற்கிறதுக்குள்ள இதுன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குங்க. சரிங்க, இங்கே இன்னும் ஒரு சின்ன சிந்தனையோட இந்த வீடியோ முடிப்போம். பெர்ஃபெக்ட், எல்லாத்துலேயுமே பெர்ஃபெக்டாக. எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எனக்கு ஒரு பாஸ் இருந்தார் பழைய கம்பெனியில். எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருக்கணும். அவருக்கு ஒரு வேலையை கொடுத்தாருன்னா அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வந்துடக்கூடாது. வந்தாருன்னா அவ்வளோ தான், பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவார், கற்றுன்னு கற்றுவார், எல்லோரையும் டென்ஷன் ஆக்கி விட்ருவார். அவரே ஒரு மறந்து போய் சின்ன மிஸ்டேக் செஞ்சு அதை வந்து அவர் டீமில் யாராச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணுவார். நான் அப்படி பண்ணிட்டேனே, ரொம்ப கில்ட்டி, நான் அப்படி பண்ணியிருந்துருக்கக்கூடாது. அவர் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணதுக்கு. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நம்ம யாருமே பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருக்க முடியாதுங்க. ஹியூமன்ஸ் ஆர் நாட் மென்ட் டு பி ஃபார் பெர்ஃபெக்ஷனிஸ்ட். வி கேனாட் பி பெர்ஃபெக்ஷனிஸ்ட். என்ன காரணம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பெர்ஃபெக்டாக இருக்கிறது நம்ம ஜாப் கிடையாதுங்க. அதாவது ஹியூமன்னாலே பெர்ஃபெக்ட் இல்லாமல் இருக்கிறது தான் ஹியூமன். மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறது காரணம், எல்லாருமே எல்லா விஷயத்துலையுமே பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது. சரியா? இப்போ ஒரு சில பேர் ஒரு விஷயங்களில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, இன்னொரு சில பேர் சில விஷயங்களில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்போது ஒரு சில விஷயங்களில் நம்ம பெர்ஃபெக்ட் இல்லாட்டி கூட நம்ம டீல் பண்ணுற இன்னொருத்தவங்க வாழ்க்கை துணையாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், சகோதரிகள், ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, நம்ம யார்கிட்ட டீல் பண்ணுறோமோ அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து நம்மள்ட்ட மிஸ்ஸிங் பார்ட்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்குது, காம்ப்ளிமெண்ட். 2 வார்த்தை இருக்குது, COMPLIMENT, காம்ப்ளிமெண்ட். பரிசு, கிஃப்ட்னு அர்த்தம். காம்ப்ளிமெண்ட் COMPLEMENT அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுறது. ஒரு விஷயம் விடுபட்டுருக்குன்னா அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணுறது. சரிங்களா? அப்போது வந்து we human beings are complementing between each other in each and every day of our lives. We cannot be perfectionist at all. We are not meant to be perfectionist.
At the same time, the people with whom we deal with, they complement between us ஆக்சுவலாக. ஓகேங்களா? அப்போது ஒருத்தவங்க ஒரு விஷயத்தில் சின்ன குறையாக இருந்தாலும் பர்ஃபெக்ட் இல்லைன்னா கூட ஒன்று கோவப்பட்டுட்டு எடுத்தோம் கழுத்தோம் வேணோ தோணுன்னு உடனே முடிவெல்லாம் எடுத்துக்கூடாது. அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் கோடி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கில் கோடி ஈவன் கோடிக்கணக்கில்னு கூட சொல்லுவேன். ஏன்னா டே டு டே லைஃப்பில் நீங்கள் டீல் பண்ணுற டெய்லி பேசிஸில் டீல் பண்ணுற பீப்புள்கிட்ட நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சந்தோஷப்பட்டுருப்பீங்க. ஒரு சில விஷயங்களில் பெர்ஃபெக்ட் இல்லாமல் போயிடலாம். அதனால் அவங்க பண்ண அத்தனை விஷயங்களையும் இது வரைக்கும் அதை வந்து மைனஸ் அப்படின்னு நினச்சி அவங்களை தூக்கி எறிஞ்சிடக்கூடாதுங்க. தூக்கி எறியவும் முடியாது. அப்படி செய்கிறது மிகப்பெரிய அபத்தம். சரியா? நான் சொல்லதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். சும்மா இந்த இயற்கை காட்சிகளினுடைய இந்த ஒரு அற்புதமான சிந்தனையை பகிர்ந்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நூருல்லா. ஆடுதுறை, மங்கநல்லூர் ஆடுதுறை ரோடுங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப சூப்பரான ரோடு. சும்மா வந்தேன் ஒரு பைக்கை எடுத்துக்கிட்டு. நான் சொன்ன மாதிரி இன்னும் 4-5 நாள் தான் இருக்குது இதை விட்டு கிளம்புறதுக்கு. சும்மா வீட்டில் கொஞ்சம் டைம் இருந்தது, அப்படியே வெளியில் வரலாம்னு வந்துட்டு உங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்க தந்ததில் மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெறுவது சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ. பீஸ்.